உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், எனதருமை சகோதரிகளுக்கும், சகோதரிகள் எங்க இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம 5 வருஷமா 2021 திமுக ஆட்சியை கொண்டு கொடுத்தோம்ப்பா. ஏதோ இப்படிங்கிறதுல ஜெயிச்சு வந்துட்டாங்க. சரி, வந்து உட்கார்ந்தாரா? வந்தவரு நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. மல்லைய படிக்க வச்சு உள்ளாக்கி நம்ம காது காலத்தையும் செலவழிச்சு படிக்க வைக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் வேலை வாங்கின எல்லாரும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம். போராடிதான் வாங்கணும்னா நீங்க எதுக்கு வாக்குறுதி கொடுத்துறீங்க? நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வர்றீங்க? மக்களுக்கு எது வேணும்னு தெரிஞ்சு சொல்லணுமா இல்லையா? இந்த பகுதியை சேர்ந்த 2 முறை ஜெயிச்சு வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் இந்த பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க நாட்டாம தீர்ப்பை கேட்கறதுக்காக காத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக்கா, வெரி குட்கா. உங்களோடு ஒரு 5 ஆண்டுகளை பணியாற்றுவதற்கு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு காவல்துறையை அணுகினேன். மூடினார்கள். இன்னை வரைக்கும் 6ல இருந்து 12 மணி வரைக்கும் டாஸ்மாக் கடை ஒண்ணுமே கள்ளத்துல விற்கிறது இல்லை. இது வேணுமா வேணாமா? தொடர்ச்சியா உங்களோட இருந்து இந்த கடையை மூடணுமா வேணாமா? மூட வேண்டும். உங்களுக்காக பணியாற்ற ஒரு 5 ஆண்டுகளை தாருங்கள். இங்க இருக்கிற குப்பை மேடுகளை அகற்ற, கழிவுநீர் கால்வாயிலிருந்து எப்பயும் மழை தண்ணீர் வடிகாலாக மாற்றி தருவதற்கு உழைக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் உயர உங்களோடு பணியாற்ற 5 ஆண்டுகளை தாருங்கள். மாம்பழம் சின்னத்தில். தோழமை கட்சியின் தோழர்களே, செல்போன் பிரியர்களே, செல்போன் பிரியர்களே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்கு நாட்டாமை சரத்குமார் வருகை தந்திருக்கிறார். மாம்பழம் சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறார் என்ற செய்தி ஊடகங்கள் வருவதற்கு முன்பே அமெரிக்கா வரைக்கும் எட்டி போயிடும். இந்த மொபைல் செல்போன்ல நல்லா செல்போன் பிரியர்கள் மிக மிக அவசியமாகிவிட்டார் இந்த காலத்திலே. சகோதரி திலகபாமா அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கின்றேன். இந்த தேசிய கூட்டணி காலத்தின் கட்டாயம் என்றே சொல்ல வேண்டும். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது என்று சொன்னால் அது மிகையான. காரணம், சுதந்திரம் 5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழக அரசின் கடன் 5 லட்சம் கோடியாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் 10.7 லட்சம் கோடியாக மாறி இருப்பதன் காரணம் யாருக்கும் புரியாமல் இருக்கிறது. இங்கு படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், அறிவு, ஆற்றல், திறமை வாய்ந்தவர்கள் அதிகமாக இங்கு காணப்படுகிறீர்கள். ஆக இந்த 5 கோடி கடன், 5 லட்சம் கோடி கடன் எதற்காக வாங்கப்பட்டது என்று வெள்ளை அறிக்கை இதுவரை